நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறோம். அப்போ கான்ட்ராக்ட் தொழில் செய்யணும் நம்ம யார் யார் எந்தெந்த தொழில் செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிற மாதிரிங்க. அதாவது ஒரு மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டிங் தொழில் எழுதி எடுக்கணும்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சூளை, அதாவது கல் சூளை பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல் சூளையில் கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது அவங்கக்கிட்ட வந்து தேவையில்லாத செயல் ஒன்றுன்னு அதுதான் என்னன்னு கேட்டால் இந்த கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் வந்து வன்முறைக்கு வந்து துணை போகிறது, இதெல்லாம் அவங்க குறைச்சிக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் கொண்டு போய் விடும். ஆனால் அதுதான் அதை செய்யும். ஏன்னு கேட்டால் செவ்வாய் வந்து வலிமையானவர். அப்போ என்னன்னு கேட்டால் அங்கே தான் போவோம். அதே நீங்கள் அதை தவிர்த்து நாகரிகமான ஒரு செயலை செய்யணும்னா என்ன பண்ணணும், சீட்டு கட்டக்கூடாது, பண்டு போடக்கூடாது, அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, அடுத்தவருக்கு வந்து பரிந்துரை பண்ணாத. நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் தொழில் என்னென்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்சூல் எடுக்கலாம், வண்டி வாகனங்களை எடுக்கலாம், வண்டி வாகனங்களை வந்து ரீசேல்ஸ் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கல்குவாரி எடுக்கலாம். அதே மாதிரி கல்குவாரி உங்களால் முடியலன்னா இந்த சின்ன சின்ன கடை வச்சுருப்பா பாருங்க, அதாவது ஜல்லி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், மணல் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டிங், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள யாருமே வெல்லவே முடியாது. இதுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து நல்ல நேரம் தசா புத்தி இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இந்த தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுக்கு தசா புத்தி கால நேரம் இல்லை, உங்களுக்கு தேவை மணி தான் வேணும், அதாவது பணம். இது இருந்தாலே நீங்கள் கான்ட்ராக்டிங். ஆனால் வன்முறையை கையில் எடுத்துட்டீங்கன்னாக்கா வாழ்நாள் பூரா அதிலே தான் நீங்கள் போய் ஆகணும். அதை மட்டும் எடுக்கக்கூடாது. அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்க